வக்கீல் உமா மகேஸ்வரி கிட்ட கௌரி பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்களே. கேட்டது நீங்க, அதனால உண்மையை மறைச்சிருப்பாங்க. கௌரி அவங்களுக்கே துரோகம் செஞ்சவ. ஐயா, அந்த குடும்பத்தை பத்தி சொல்றதா இருந்தா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்கய்யா. சொன்னா எனக்கு வாய் வலிக்கும். கேட்டா இந்த பொண்ணையா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர பார்த்தோமேன்னு உங்களுக்கு மனசு வலிக்கும். கௌரியால வாழ்க்கையை இழந்து தெருவுல அனாதையா நிக்கிறேன்னு பாருங்கய்யா. தங்கதுரை 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தான்னு சொன்னனே, அதுல நானும் ஒருத்தி. நியாயமா தங்கதுரை என் கழுத்துலதான் தாலி கட்டணும். ஆனா அந்த கௌரி என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு அவனை அவளோட சொந்தக்கார பொண்ணு திலகாவுக்கே கட்டி வச்சுட்டான். நான் இப்போ நடு தெருவுல நான் நடத்த கெட்டவளா அனாதையா நிக்கிறேயா. இவ்வளவு நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேம்மா. திரும்பவும் சொல்றேங்க ஐயா, போடுறது கருப்பு கோட்டா இருந்தாலும் வாழ்றது வெள்ளை வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய கரப்பட்டா கூட கழுவிடலாம். ஆனா கலங்கம் வந்தா இதுக்கு மேல உங்க இஷ்டம். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு திருப்பம் வரும்னு நான் கற்பனை கூட செஞ்சதில்ல. எனக்கும் அதே அதிர்ச்சிதான், அதே கவலைதான். எனக்கு பின்னால எனக்கு தெரியாம இந்த மாதிரி நடந்திருக்கிறத நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதிர்ச்சி ஆச்சரியத்தை நினைச்சு நம்ம நின்னுடக்கூடாது கௌரி. இதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்கணும். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை சித்தார்த். நான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டேன். ஆமா கௌரி, அவங்க அம்மா நீதிபதி மகனுடைய போட்டோவை கையில கொடுத்து கருத்து கேட்டப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். லட்சம் டன் வோல்டேஜ் கரண்ட் என் மேல பாஞ்ச மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன். ஏன் கௌரிக்கு ஜோடியா எவனோ ஒருத்தனை நான் ஓகே பண்றதா? அந்த நிமிஷமே இல்ல, இவ ஏன் கௌரி எனக்கு மட்டுமே சொந்தமானவ. நீதிபதி வீட்டுக்கு என்ன, அந்த தெய்வத்தோட வீட்டுக்கு கூட ஏன் கௌரி என்ன அனுப்பி வைக்க மாட்டேன், விட்டு தர மாட்டேன். ஏன் கௌரி எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு கத்தணும் போல தோணுச்சு. ஆனா கத்தவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ அமைதியா இருந்தனாலதான் நான் கத்தல. அம்மாவுக்கு கட்டுப்பட்ட, அப்பாவுக்கு கட்டுப்பட்ட என் கௌரி மௌனமா இருந்ததுனால நான் ஆர்வ கோளாறுல என் காதுல நான் சொல்லல. நான் மௌனமா இருந்ததால அந்த நீதிபதி சம்பந்தத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்கலாம்ல. ஏன்னா நீ அம்மாவுக்கும் கட்டுப்பட்டவ, அப்பாவுக்கும் கட்டுப்பட்டவ, அப்படிதானே? இப்போ மட்டும் இல்ல, நான் எப்பவுமே அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டவதான். ஆனா அதுக்காக காதலோட கண்ணியத்தை கெடுக்கிறவ இல்ல. காதல் எனக்குள்ள வந்த பின்னால நான் உங்க மனைவியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் சித்தார்த். என் கால்ல மெட்டி ஏறல, என் கழுத்துல தாலி ஏறல. ஆனா நான் மிஸ்ஸஸ் சித்தார்த்தா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. இப்ப இந்த நீதிபதி விஷயத்தை என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. எங்க அம்மா அப்பா, எங்க பாண்டியம்மா அம்மா எல்லாருமே என்ன நீதிபதி வீட்டு மருமகளாவே பாக்குறாங்க, நீதிபதி வீட்டு மருமகளாவே பழகுறாங்க. இல்ல, இது நடக்காது, என் மனசுல வேற ஆசை இருக்குன்னு உடைச்சு சொல்ல முடியல. சொன்னா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க.